பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து படைத்த வசனம் வேணுமா? எனக்கு பழைய ஏற்பாடுல உங்க பிதா சொல்ற வசனம், பிதா வந்து இயேசுவை படைச்சுதான் உலகத்தை படைச்சேன்னு சொல்ற வசனம் வேணும். இயேசு கிறிஸ்துக்கு உயிர் கொடுத்தார் வசனம் வேணுமா பழைய ஏற்பாடுல? பழைய ஏற்பாடுல இல்ல பிரதர், உங்க இயேசு இல்ல பிரதர், கேளுங்க. இயேசுவை படைச்சு அவர் மூலமா தான் எல்லாம் படைச்சேன் அப்படின்றத பிதா பேசுற வசனம். ஓ, அப்ப இதை போய் சொன்னாரா? அப்ப பிதா வந்து அல்வா கொடுக்குற மாதிரி என்னுடைய நான் செய்யறதுக்கு முன்னாடி என்னுடைய காரியங்கள் எல்லாருமே நான் வந்து ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவேன்னு அல்வா கொடுத்துட்டாரா? பிரதர், இவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெக்கார்ட் பண்றவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொன்னாரு ஏதோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாமே, அதனால சொல்றேன். இவங்களுடைய பிதா அல்வா கொடுக்குற பிதாவா? யாரு? எஸ்எஸ்கே சொல்லிட்டாரு. ஆன்மீக கடவுள் வந்து அல்வா கொடுக்குற கடவுள் ஆயிட்டாரு இப்ப. சரி, என்ன திருநெல்வேலி அல்வா நிஷாந்தன் அடிக்கடி சாப்பிட்டு பாரு. பக்கத்துல தான் நிஷாந்தனுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ சாம்பிள் ஏன்டா இவரு பயிர் சொன்ன மாதிரி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. அவர் யாரோட பேசினாலும் அவங்க கையாளாது இது அது என்ன அப்படியே வளவலான்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, புதிய ஏற்பாடு உங்களுக்கு வேணுமா வேணாம்? நான் என்ன உங்கள்ட்ட கேட்டேன்னா, பைபிள் ட்ரூத்னு ஒரு குரூப், அந்த குரூப்ல ஜெகோவா தான் கடவுள், இயேசு படைக்கப்பட்ட தேவன்றது உங்களுடைய கான்செப்ட். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க பிதா இயேசு படைத்து அவர் மூலமா தான் எல்லாம் படைச்சுன்னு பிதா சொன்ன வசனத்தை காட்டுங்க எனக்கு. ஏன்னா நான் படிச்ச வரைக்கும் பிதா என்ன சொல்றாருன்னா, நான் ஒருவரை வானங்களை விரித்து நான் தான் படைச்சேன், என்னோட யாருமே இல்லைன்றாரு. அப்ப இவங்க பிதா மாறி சொல்றாரா இல்ல எப்படி? பதில் சொல்லுங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். பிதா என்ன செய்யறாரு? பிதா சொல்றாரு நான் மட்டும். நீங்க வந்து என்ன செஞ்சாரு கதை கேட்க வரல, வசனத்தை தாங்க எனக்கு கொடுங்க, நான் படிக்கிறேன். வெயிட் பண்ணிட்டு எந்த வசனம் சொல்லுங்க, எந்த வசனம் எடுக்கணும்? யாரு? சாம்பிள் தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது நோய் இருக்கா? இல்ல, ஒருவன் போதித்தால் வேத வசனத்தின்படி போதிக்க கடவான், ஒருவன் விசுவாசித்தால் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து விசுவாசிக்க கடவான் என்று தேவன் சொல்றாரு. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்களே, அவைகள் ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறீர்கள் அவைகளே அப்படின்ட்டாரு. ஏன்னா வேத வசனம்னா ஆவிக்குரிய பட்டயம், அதுதான் அப்பம். உங்க பிரதர் சொன்னார்ல, யாரு? உங்க ஸ்டீவன் சொல்றாரு, நான் அனுதினம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப அதுதான் எங்களுக்கு வேணும், வசனத்தை கொடுங்க. தேங்க்யூ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரியா? இப்போ முதலாவது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். பைபிள்ல இருந்து தான் பதில் சொல்றேன், பொறுமையா கேளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எனக்கு உங்க பிதா வந்து இப்ப பேசலையா? அவர் பொய்யரா இல்ல அவர் மறந்துட்டாரா? பேச முடியட்டும். இல்ல பிரதர், அவர் பழைய ஏற்பாடு கேட்டா புதிய ஏற்பாடு ஓடுறாரு டபாருன்னு. சரி, காப்பாத்த பாக்குறாரு பிரதர். அங்க இருந்து வந்து சொல்லுவாரு, இருங்க. புதிய ஏற்பாடு பைபிள்ல தானே இருக்கு. காப்பாத்தணுமா நீங்க போய் கடவுளை காப்பாத்தணுமா? இந்த குரூப் கடவுளை காப்பாத்துற குரூப் இந்த குரூப்புங்க. அப்புறம் எப்படி அவர் ஆல்மைட்டி கடவுளா இருப்பாரு? சிரிச்சுட்டீங்களா? இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் சிரிங்க. சிரிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் பேசுறேன். சரிங்க, போதுமா? சரி, நீங்க பேசுங்க பிரதர். இடையில இப்ப வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக படைக்கப்பட்டதுன்னு ஏகப்பட்ட வசனம் இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் படைத்தாருன்னு ஒரு வசனம் கூட நீங்க காட்ட முடியாது. ஒரு வசனமாவது இயேசு கிறிஸ்து படைப்பாளர்னு நீங்க எடுத்து காட்டிட்டீங்கன்னா நான் வந்து சொல்லிடுறேன், ஆமாங்க நான் சொன்னது தப்பு தான்னு நான் சொல்லிடுறேன். இங்க இயேசு கிறிஸ்து மூலமாக படைக்கப்பட்டது. யார் இயேசு கிறிஸ்து மூலமாக படைத்தது? தேவன் படைத்தார் அப்படின்னு இருக்கு. இதை விட வேற என்ன எவிடன்ஸ் உங்களுக்கு? சரி, பேசுறீங்க பிரதர். ஓகே, நான் இவ்வளவு நேரம் வந்து தண்ணி குடிச்சு கூட பேசிங்க. கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் எனக்கு வரல. எல்லாரும் பாக்குறாங்க, இவர் திரும்ப பிதாவை காப்பாத்துறதா இருக்கிறாருன்னா அவர் எப்படி ஆல்ரெடி கடவா இருக்கும்? பிதாவை சொன்ன வசனத்தை கேட்கிறேன். இயேசுவை கொண்டு நான் படைத்தேன், இயேசுவை படைத்து அவரை கொண்டு நான் படைத்தேன்னு சொன்ன வசனத்தை காட்டுங்கன்னு கேட்கிறேன். அப்போ பைபிள்ல இருக்கு இந்த வசனம் எல்லாம் பொய்யா கோபால்? நீங்க வந்து திருத்தூர்
கேக்குறீங்க திருத்தொன்னு இருக்கா பைபிள்ல? தேவன் ஒருவர் மூவன் இருக்கிறாரான்னு கேக்குறீங்க. முதல்ல அப்ப அது கேள்வி மட்டும் அவங்கள்ட்ட கேள்வி வைக்கிறீங்க. உலகத்தை படைக்கிறத விடுங்க டாம் பிரதர். அது ஃபர்ஸ்ட் இல்ல, அதனால இயேசுவானவர் வார்த்தையை கேக்குறோம். படைச்சாரு. இது இருக்கு, இது எஸ்எஸ்கே கொஞ்சம் இருங்க எஸ்எஸ்கே. இப்ப இது ஒரு வசனத்தை காட்டுங்க. ஒரு பிதா பேசின வசனம் பிதா பேசலையா பிரதர்? மறந்துட்டாரான்னு கேக்குறேன். மறந்துயாச்சா? அமினிஷாவா பிதாவுக்கு? இல்ல உங்க ஜெகோவா பிதாவுக்கு சர்வ வல்லமை இல்ல அவரா? அவர் எப்படி வந்து ஞானம் உள்ளவரா இருப்பாரு? ஞானமே இல்லாம இருக்கும்போது எப்படி ஞானமா இருக்க முடியும்? அவரு இப்படிதான் கோவப்படுத்துற மாதிரி பேசுவாரு, கண்டுக்காதீங்க. அவர் கேக்குற கேள்வி எஸ்எஸ்கே எனக்கு கேள்வி கேட்டா என்ன கோவப்படுத்துறேன்னு சொல்றீங்க? நீங்க உங்க பிதா வந்து சர்வ வல்லமை உள்ளவரு, ஏசு சர்வ வல்லமை இல்லைன்றீங்க. அப்ப அவங்க கோவப்படுறாங்களா? சன்னிதான் தான் கோவப்படுறாரு. சன்னிதான் 7 பேக் எடுத்து வச்சிருக்காரு, 7 பேக் வச்சிருக்காரு. உங்களுக்கு பழைய ஏற்பாடுல நான் காட்டுற வசனம் பக்கத்துக்கு எல்லாம் போயிடாதீங்க. இருங்க இருங்க இருங்க. சன்னின் பிரதர் அவ்வளவுதான். நான் வந்து பகவத்கீதையில இருந்து வசனம் காட்டல, பைபிள்ல இருந்து தான் வசனம் காட்டுறேன். அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் படைத்தார் அப்படின்னு தெளிவா இருக்கு, கொட்டத்துல இருக்கு. வசனம் எடுத்து தரவா எபேசியர்ல இருக்கு. இப்ப நம்ம எஸ்எஸ்கே பிரதர் எடுத்து போடுறாரு, எபேசியர்ல இருக்க அந்த வசனத்தை எடுத்து போடுறாரு. எனக்கு கேட்டேன் பிரதர், நான் எபேசியரை கேட்கல பிரதர். நான் என்ன கேட்கிறேன்னா உங்க பிதாவுடைய வசனத்தை கேட்கிறேன். அது பைபிள்ல இருக்கா இல்லையா? எபேசியர் பைபிள்ல இருக்கா? எனக்கு உங்க பிதா பேசலையா? மறந்துட்டாரா? ஏன்றது இவ்வளவு கேவலப்படுத்துற மாதிரி வந்து பிதா சொல்லல, ரைட்? பிதாக்கு அப்ப அம்னிஷியாவா? அவ பிதா அம்னிஷியாவா? ஒத்துக்கிறீங்களா? அப்ப சர்வ உங்க பிதா சர்வ வல்லமை இல்லை. பிதா சொல்லலங்கிறதுனால அவர் சர்வ வல்லமை இல்லாதவர்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு படிக்கிறேன், ஒரு நிமிஷம் நான் மீகா வசனத்தை படிக்கிறேன், நீங்க பேசுங்க. சொல்லுங்க. என்ன பிரதர், ஒரு கேள்விக்கே இவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி உங்க சித்திரத்தை நிலைநிறுத்த போறீங்க? நீங்க உங்க சித்திரத்தை கொண்டு வந்தது நான் இறந்து போயிட்டான், ரசூல் சார்ஜ் இறந்து போயிட்டான். அவனை போய் நீங்க போய் எழுப்பி வர முடியாது. அப்படியே சந்தோஷப்படுறீங்க. நான் உங்களுக்கு நான் வசத்தை காட்டுறேன்ற பழைய ஏற்பாடுல இந்த உலகத்தை உண்டாக்குறது இயேசுவே வந்து தேவன் தான். ஏங்க எனக்கு பிதா சொன்ன வசனத்தை காட்டுங்கன்னு கேக்குறேன், பிதா பேசுற வசனத்தை கேக்குறேன். நீங்க வந்து நான் உனக்கு காட்டுறேன் பழைய ஏற்பாடுல இயேசுதான் உங்களுக்கு எல்லாமே செய்யறாருன்னா அப்ப அவரு தான் ஆல்மைட்டி காடுங்க. எல்லாமே பிதாவால வெளிப்படுத்தப்பட்டதுதான் பிரதர். பைபிள்ல இருக்கிறது எல்லாமே பழைய ஏற்பாடுல. இப்ப நீங்க இருங்க பிரதர், நீங்க பழைய ஏற்பாடு என்ன காமிச்சீங்க? தாம் ஒருவரா வானங்கள் தானே காமிச்சீங்க. நீங்க வானங்களை விரிச்ச பத்தி பேசுறீங்க, நான் குமார் ஜீவனை கொடுத்த பத்தி பேசுகிறேன். இந்த பிரதர் வானத்தை பத்தி பேசுங்க, நான் பழைய ஏற்பாடுல நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒண்ணு கேட்போமா, நமக்கே புரியாதான், வீட்டுல போய் பார்த்தாலும் புரியாதான். அப்படி பேசுறதுதான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிதாவை வந்து நீங்க வந்து உங்க ஜெகோவா பிதாவை டிசைட் பண்ணுங்க. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஆல்மைட்டிக்கு அர்த்தம் உள்ளவரா, ஞானம் உள்ளவரா, ஞானம் இல்லாதவரா அப்படின்றத நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் அதை நீங்க ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்தினாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்புறம் போங்க இயேசு கிறிஸ்து. இருங்க எஸ்எஸ்கே இருங்க, அவர் சொல்லலையா அதனால அவர் வந்து ஆல்மைட்டி காட் கிடையாதான். எங்க போய் நான் சொல்ல அதத்தான் சொல்லி வச்சிருக்குல்ல புதிய ஏற்பாட்டுல மூலமாக. இருங்க ஆட எஸ்எஸ்கே கொஞ்சம் இருங்க, அதுதான் புதிய ஏற்பாட்டுல சொல்லி இருக்குல்ல. அப்புறம் என்ன புதிய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கு, இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் படைத்தாருன்னு சொல்லித்தானே இருக்கு. எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. பிதா ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவோ அல்லது அப்போஸ்தலர்கள் மூலமாகவோ சொல்லி இருக்காரு. அப்புறம் என்ன பழைய ஏற்பாடுல கூட இயேசு எங்க படைச்சார் சொல்லுது. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதாவது இவர் என்ன சொல்றாரு, அவர் படைக்கிறாரு, படைச்சதை சொல்றாரு. எங்க பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பின்னாடி புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்காரு. அப்போ படைக்கும் போது படைச்ச அன்னைக்கே பழைய ஏற்பாட்டுல சொல்லிட்டாரா? படைச்ச அன்னைக்கே பைபிள் எழுதப்பட்டுருச்சா? ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு பின்னாடி அவர் அதை வெளிப்படுத்தி இருக்காரு. எல்லாம் ஒண்ணுதானே. அதுக்கு அவர் வந்து ஆல்மைட்டி காட் கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நக்கல் சிரிப்பு வர சிரிக்கிறாரு. இதுல என்னத்த சொல்ல வர்றான்னு அவருக்கே புரியல. என்ன சொல்றது? ராஜ சிரிப்பு. சரிங்க, இன்னொரு அரை மணி நேரம் கேள்வி கேட்டுக்கிறாரு.
நான் தான் சொல்றேனே, பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துக்கு ஜீவனை கொடுத்தாரு. நான் காட்டுற வசனம், அவருக்கு முதல்ல ஜீவனை கொடுத்தவரே யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. அவர் மூலமா உண்டாக்கப்பட்ட இவர் கேட்டுறாரு வசனத்தை. அந்த அவர் மூலம், அந்த மூலத்துக்கு முதல்ல வர வச்சவரே யாருன்னு வசனம் காட்டுறேன். இவர் நான் நினைக்கிறேன் இப்ப இந்த புதிய ஏற்பாடு வேணான்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல அவர் வேண்டாம், பழைய ஏற்பாடு மட்டும்தான் எனக்கு புத்தகம். திரும்பி நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த குரூப்பே பாவம், ஒரு கேள்வி கூட பிதாவை டிசைன் பண்ணி பிதாவை முடியாம தவிக்குது. சரி, ஓகே, நான் திரும்பி கேள்வி வைக்கிறேன். வசனத்தை படிச்சிடறேன். அப்ப நானே பேசணும் வரக்கூடாதுல்ல. ஆமோஸ்லயே சொல்றேன், சரிங்களா? கர்த்தராகிய ஆண்டவர் தமது ரகசியத்தை தமது தாசராகிய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யார், சரிங்களா? அப்ப வசனம் என்ன சொல்லுது? பழைய பால என்ன காரியங்கள் செஞ்சாலும் தன்னுடைய தீர்க்கதரிசியை முன்கூட்டியே அவர் சொல்லாமல் அறிவித்திருக்க வேணும். கண்டிப்பா அவர் சொல்லாம செய்ய மாட்டாரு. அப்படிப்பட்ட தேவனை இப்ப என்ன கேள்வி வைக்கிறேன், திரும்பி நான் கேட்கிறேன். அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நலமா இருக்கும். இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப பிதா அப்படி அறிவிப்பேன்னு சொன்ன பிதா இங்க குமாரனை படைச்சேன், குமாரன் மூலமா தான் எல்லாத்தையும் படைச்சேன்னு பிதா சொன்ன வசனத்தை எனக்கு தாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப பிதா அவரு மாத்தி பேசுறவரா? அம்னிஷா அவருக்கு இருக்கா? மறதி இருக்கா? அப்ப அப்படிப்பட்டவருக்கு அவர் ஞானம் இல்லாதவரா? ஒரு விஷயத்தை பேசுறதுதான் அது முடி செய்யணும், முடியும் சொல்லிதான் செய்யணும். அப்படி செய்யலாம் அவர் ஞானம் இல்லாதவர். அப்படிப்பட்டவர் அப்படி ஆல்மேட்டி கடவுளா இருக்க முடியுமா அப்படின்னா கேள்வி. பதில் சொல்லுங்க. அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகாம ஒரு பதில் சொல்லணும். இல்ல அமினிஷியா தான் சொல்லணும். அமினிஷியான்றது மறதி நோய். பிதா சொல்லிட்டு மறதி நோய். ஆனவங்கதான் என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தையெல்லாம் புரிவிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு கடவுளை பத்தி பேசும்போது, இயேசு கிறிஸ்து சொன்ன கடவுள் யாருன்னு தெரியாம நீங்க பேசும்போது அந்த அமிஷா எல்லாம் இருக்கும். அதுக்கு சில பேர் டென்ஷன் ஆகும். அதனால ஆகாதீங்க சாம்பிராஜ் பேசும்போது சொன்னேன், வேற எதுவும் இல்ல. இவர் இப்படித்தான் எல்லாரோடையும் பேசுவார். இதனாலதான் எல்லார்ட்டையும் இவரை அடி வாங்கிட்டு வாரது, அது எனக்கு தெரியும். சரி, அதை விடுவோம். நான் இப்ப சொல்றேன் பாருங்க. கடவுள் எதை செஞ்சாலும் தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. அதனாலதான் நான் கேட்டேன், கடவுள் உலகத்தை படைச்சாரு, தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லிட்டு தான் படைச்சாரான்னு கேட்டேன். அதுக்கு இவர் உருட்டுன்னு உருட்டுறாரு. அதுக்கு என்ன பதில் டைரக்டா சொல்லுங்க பாப்போம். சாம்பிள். சரி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் இவர் எஸ்எஸ்கேக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் இவருக்கு நிஷாந்த் பதில் சொல்லிடுறேன். எஸ்எஸ்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்னிஷான்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு. இங்க யாரையும் இங்க குற்றப்படுத்தல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சித்தாந்தம் பார்த்தா நம்ம பேசுறோம். உங்களுடைய சித்தாந்தம் என்னன்னா, உங்களுடைய தேவன் யெகோவாக்கு மட்டும் கடவுள், மற்றவர் இயேசு அப்படின்னு அவர் தேவனா நம்பிட்டு இருக்கிறவங்கள்ட்ட, இல்ல அவர் படைக்கப்பட்டவரு, அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, அவர் கிட்டத்தட்ட கையாளாத சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லைன்னு சொல்லி அவங்களை புண்படுத்தும் போது அவங்களுக்கு தெரியல இந்த வார்த்தைகள்லாம் பேசும்பொழுது. ஆனா இவர்கள் பிதாவுக்கு அம்னிஷியான்னு சொன்ன உடனே அப்படியே பத்தி எரிதான், ஃபயர் வருதான், யாருக்கு எஸ்எஸ்கே வருதான். ஓபனா நாங்க டிக்ளேர் பண்றோம், இயேசு கிறிஸ்து யார் நாங்க ஓபனா டிக்ளேர் பண்றோம். யெகோவா கடவுளுக்கு ஒரு அம்னிஷியா, அவரோட ஓப்லஸ் கடவுள், கையால் ஆகிறவர், அவர் ஆல்மைட்டி கடவுள் கிடையாது. உங்களுடைய யெகோவா கடவுள், உங்களுடைய யெகோவா நீங்க நம்பிட்டு இருக்கிற யெகோவா பிதாவுக்கு இல்ல நீங்க நம்புற யெகோவா பிதாவுக்கு எந்த ஒரு தகுதியும் அற்றவர், மாற்றி பேசுகிறவர், ஒரு விஷயத்த சொல்லிட்டு செய்யாம இருக்கிறவரு, நான் தான் படைத்தேன், நான் தான் இது பண்ணுவேன், நான் தான் ரட்சிப்பேன், என்னெல்லாம் ரட்சிப்பு கிடையாது, என் மகிமை வேறவருக்கும் கொடுக்க மாட்டேன், விக்கிரங்களுக்கும் கொடைன்னு சொல்லுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தர் படைத்து அவருக்கு முழுமையா குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசு வருவாரு, அவருக்கு குமாரன் படைக்கப்பட்ட தேவனுக்கு கொடுத்துருவாங்க எல்லாத்தையும். எப்படிப்பட்ட மனநோயாளியான பிதாவாக யெகோவா பிதாவாக நீங்க காமிக்கிறீங்கன்றதை தானே காட்ட போறது. சரி, பேசிட்டீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க பிரதர். எஸ்எஸ்கே, நீங்க வேற இந்த ஆளோட பேசிட்டு இருக்கீங்க, இந்த இவர் ஒரு ஆளுமே. ஓகே, இல்ல நான் நிஷாந்தருக்கு நான் பதில் வந்துடுறேன். நிஷாந்தருக்கு நான் கேட்ட கேள்வி என்ன, தேவன் தன்னுடைய தாசர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் முன்னம் தீர்க்கதரிசிகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லு ஒரு காரியத்தை சொல்லாமல் செய்ய மாட்டாருன்னு இருக்கு. அப்ப வசனம் என்ன சொல்லுது, படைத்த பிறகுதான், மனிதனை படைத்த பிறகுதான் இந்த காரியத்தை அவங்களுக்கு சொல்றாரு.
நடந்ததையும் சொல்றாரு. அதுதான் சீன். நடந்த பின்பு நடந்து முன்னாடி சொன்னாரா, படைக்கிறது முன்னாடி சொன்னாரா அப்படின்னா அதுதானே இப்ப படைச்ச பின்பு சொல்றாரு. இது என்ன கேள்வி? இது அடிப்படை நாலேஜே இல்ல. படைச்ச பின்பு மக்களை படைத்த பின்பு ஒரு நிமிஷம் தீர்க்கதரிசிக்கு சொல்லிடுறாரு. தீர்க்கதரிசி சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்சவரு இப்ப இங்க கேள்வி என்னன்னா, இல்ல பிரதர் அவருக்கு அமினிஷியா நோய், அவரு அங்க சொல்ல மறந்துட்டாரு. 5000 வருஷம் கழிச்சு பின்னாட்கொள்ள, சரி 5000 வருஷம் கழிச்சு பின்பாக பின்னாடி ஒருவரை வந்தார்ல, இயேசு ஒரு வந்தார்ல, அவருக்கு அவர் சீஷர் அப்போ இயேசுக்குமே சொல்லல, இயேசுமே தெரியாதுங்க, அவருக்கும் தெரியாது. சரி ஓகே, அப்ப யாருக்கு தெரியும்னா சீஷர்களுக்கு தான் வெளிப்படுத்திருக்கிறாரு. இதெல்லாம் என்னடா காமெடியா இருக்கு. பேசுங்க நிஷாந்த். கொஞ்சம் அமைதியா இருங்க, சரியா? அமைதியா இருந்து கேளுங்க. நீங்க எல்லாம் பேசுற ஞானத்தை பார்த்து இல்ல ஒரே சொல்லிக்கிறேன், ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் கேளுங்க. இல்ல நிஷாந்த் ஒரே ஒரு வசனம் சொல்லிக்கிறேன் பிரதர், ஒரே ஒன்று சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசுற ஞானங்கள்லாம் இருக்குல்ல, ஜெகோவா விட்னஸ் இந்த பைபிள் ட்ரூத் குரூப் பேசுற ஞானத்தை கிளப் ஹவுஸ்ல பேசுறீங்கன்னா அது ரெக்கார்டு இருக்கும் பிரதர். வருஷமா ஞானத்தை எல்லாமே பாத்துட்டு போவாங்க. பேசுங்க. உங்களோட பேச்சு எல்லாரும் கேட்டுட்டுதான் இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இப்ப நீங்க உங்க வாயாலேயே நீங்க சொன்னீங்க, அவர் செஞ்சு முடிச்சுட்டு சொல்லி இருக்காருன்னு. செஞ்சு முடிச்சதை சொல்லி காட்டுறாரு. புதிய ஏற்பாட்டுல சொல்லியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? அதான் புதிய ஏற்பாட்டுல விளக்கப்படுத்தி இருக்குல்ல, அப்புறம் என்ன? அது பைபிள் தானே, அதைத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். புதிய ஏற்பாட்டுல உங்களுக்கு எல்லா தெளிவும் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு? நீங்க பழைய ஏற்பாட்டுல தான் வேணும். பழைய நீங்க கடவுளை உருவாக்குறவங்க உருவாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டீங்களா? இப்ப நான் கேட்ட கேள்விக்கு கடைசி வரைக்கும் பதிலே இல்ல. ஆனா எங்கெங்கயோ சுத்திதான் இருக்கிறீங்க. கேள்வி என்ன? உங்களுடைய பிதாவுக்கு அமினிஷாவா? அவ்வளவு காரியத்தை பேசினவரு, நான் ஒரு செய்யற காரியத்தை ஸ்ரீசருக்கு சொல்லாம இருக்க மாட்டேன் அப்படின்றவரு படைப்பின் திட்டத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. படைப்புகளை விட்டா கூட சரி, படைப்பை கூட மறந்துட்டாரு அமினிஷானாலும் ரெசிபின் திட்டத்தை கூட அவரு சொல்லலையா? எப்ப சொல்றாரா? ரெசிபின் திட்டத்தை என்னுடைய நான் தான் பண்ணுவேன்றது தெரியாம சொல்லிட்டாரு. மாறி சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு அமினிஷியா. யாருக்கு? இவங்க ஜெகோவா பிதாவுக்கு அமினிஷியா. அதனால என்ன பண்ண மறதியில, நான் தான்பா ரட்சிக்க வரேன், நான் தான் ரத்தம் சிந்த போறேன், நான் தான் மனிதர் மத்தியில வாசம் பண்ண போறேன். அப்ப என்ன நோக்கிதான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, இவர்தான் கர்த்தன்னுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லன்னா அவரோட குமாரன் தான் இதுக்கு தகுதி உள்ளவர், இவர் தான் ஆல்மைட்டி கடவுள், இவருடைய ஜெகோவா பிதாவுக்கு ஆல்மைட்டி கிடையாது, நான் எந்த தகுதியும் இல்லாது, ஆனா என் பிள்ளைக்கு மட்டும் நான் கொடுப்பேன், குமாரன் படைத்தது குமாரன் மட்டும் தான் கொடுப்பேன், எனக்கு எந்த தகுதி இல்லாத ஓப்ளஸ் கடவுள் நானு அப்படின்னு நினைச்சு அவர் சொன்னாரா? அப்படிதான் எனக்கு கேள்வி. காதுல எல்லாம் வாங்கிக்காதீங்க, அவர் கொட்டு முதல்ல கொட்டுங்க. நான் நினைச்சேன் ஒரு அரை மென்டலோட பேசுறேன்னு. அரை மென்டலோட பேசல, இது ஒரு முழு மென்டல். முழு மென்டல்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அவர் தீர்க்கதரிசிகளுக்கு சொன்னாரான்னு கேட்டாரு. ஆமா, பழைய ஏற்பாட்டுல சொல்லலைன்னா புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு. அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம்? எவ்வளவு தூரம் வித்தியாசம்? அப்பா கிட்டத்தட்ட 5000 வருஷம் டிஃபரெண்டா படைப்புகளுக்கு ஆரம்பிச்சு சரி, படைச்சதுக்கு அப்புறம் ஆதாம்ல இருந்து எப்ப தீர்க்கதரிசி பேச ஆரம்பிக்கிறாரு. 5 ஆகமங்கள்ல எழுதுறாரு. சரி, மோசே மூலமா கொடுக்குறாரு, யோசுவா எல்லாமே எழுதிட்டு வராங்க, தீர்க்கதரிசி எழுதுறாங்க. எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் மறந்துட்டாரு. யாருன்னா என்ன மறந்துட்டாரு? படைப்புகள்ல குமாரன் ஒருத்தர் படைச்சிட்டேன், அவர் மூலமா செய்வேன், நான் ஒரு கையால் ஆகாத பிதா, ஜெகோவா பிதா. அப்ப அதனால யாரு செய்வாருன்னா படித்த குமாரனாலதான் எல்லாம் செய்ய முடியும். அவர்கிட்டதான் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். அவரு தான் தாங்கி இருக்கு. நான் ஒரு கையால் ஆகாத ஓப்ளஸ் பிதா. அவருக்குள்ளதாங்க இருக்கு. நான் போய் அவருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறேங்க. என்னவா ஜெகோவா பிதா, நான் போய் அவருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறேங்க. காமெடியா இல்ல? உங்க மனசுல இருக்கிறதுல கொட்டுங்க பிரதர். என்ன பேசுறீங்க எனக்கு சரியா கேட்கல. மறுபடியும் தனியா வாங்க.
இல்ல திரும்ப இப்ப சொன்னதை சொல்லுங்க, அவர் கேட்கட்டும் பாவம். இல்ல பிரதர், கொஞ்சம் பாரம் வந்து எதனா சொல்லி முடிச்சிட்டா பிரைஸ்